12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 10 சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள் பயிற்சி 10.4 7ஆம் கணக்கு பார்க்கலாம். y² சமம் 2a பெருக்கல் x plus a இன் அடுக்கு 2/3 எனும் வளைவரை தொகுதியை குறிக்கும் வகைக்கெழு சமன்பாடு y² மைனஸ் 2xy பெருக்கல் dy/dx பவர் 3 சமம் 8 பெருக்கல் y இன்டு dy/dx ஹோல் பவர் 5 என காட்டுக. இங்கு a என்பது மிகை மதிப்புடைய துணையலகாகும் என நிறுவச் சொல்லி கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடு y² சமம் 2a பெருக்கல் x plus a இன் அடுக்கு 2/3. இதை வகைப்படுத்தும் பொழுது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வகைக்கெழு சமன்பாடு நமக்கு அமையுதான்னு பார்க்கணும். அப்படி அமைஞ்சதுன்னா இது ஒரு தீர்வாகும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அப்போ y² வகைப்படுத்துகிறோம். எக்ஸை பொறுத்து சமன்பாட்டை வகைப்படுத்தும் பொழுது y² வகையீடு 2y இன்டு dy/dx இன்டு dy/dx எக்ஸை பொறுத்து வகைப்படுத்துறதுனால dy/dxன்னு எழுதிக்கலாம். வலதுபுற மதிப்பை வகைப்படுத்தும் பொழுது 2a பெருக்கல் எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது 1 a இன் அடுக்கு 2/3 மாறிலி என்பதால் 0 ஆகிவிடும். எனவே 2 இடதுபுறமும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா y dy/dx சமம் வலதுபுற மதிப்பு a பெருக்கல் 1 எனும் பொழுது மதிப்பு a ஆகும். அப்போ இந்த a இன் மதிப்பை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாட்டில் பிரதியிடலாம். வினாவில் அமைந்திருக்கக்கூடிய சமன்பாடு y² ஈக்குவல் டு 2 பெருக்கல் ஏக்கு பதிலாக என்ன பிரதியிடலாம் y இன்டு dy/dxன்னு கொடுத்துடலாம். பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்பானது x பிளஸ் a இருக்கு. ஏக்கு பதிலாக y இன்டு dy/dx ஹோல் பவர் 2/3 இரண்டு உறுப்புகளுக்கும் அடுக்கில் 2/3 என்பது பொதுவாக அமைந்துள்ளது. இதனுடைய சுருக்கம் y² சமம் 2 ஒய்யிற்கு பதிலாக இங்கே நம்ம உள்ளார பெருக்கலாம். ஒவ்வொரு உறுப்புகளையும் பெருக்கும் பொழுது 2xy இன்டு dy/dx அடுத்த உறுப்புல 2y இன்டு y dy/dx இரண்டாவது உறுப்பை நம்ம இப்போ வகைப்படுத்தும் பொழுது அடுக்க உயர்த்திட்டோம்னா y இன்டு dy/dx ஹோல் பவர் 2/3. முதல் உறுப்பை இடதுபுறம் கொண்டு வரும் பொழுது y² மைனஸ் 2xy ஒரு dy/dx சமம் வலதுபுற மதிப்புல 2y இன்டு dy/dx அடுக்க இரண்டு உறுப்புகளுக்கும் நம்ம படிப்படியாக உயர்த்தும் பொழுது yன் அடுக்கு 2/3 dy/dx ஹோல் பவர் 2/3ன்னு இரண்டு உறுப்புகளுக்கு பொதுவாக எழுதிடலாம். அப்போ y² மைனஸ் 2xy ஒரு dy/dx 2y yன் அடுக்கு 1 கூட்டிட்டோம் அப்படின்னா 1 + 2/3 எனும் பொழுது 2 பெருக்கல் yன் அடுக்கு 1 + 2/3 அடிமானம் சமம் எனும் பொழுது அடுக்குகளை கூட்டிக்கலாம். அதே போல் dy/dxலையும் அடுக்குகளை கூட்டும் பொழுது 1 + 2/3 y² மைனஸ் 2xy dy/dx 2 பெருக்கல் 3 + 2 5 5/3 அதே போல் dy/dx ஹோல் பவர் 5/3 5/3 பொதுவாக அமைந்துள்ளதால் அதை ஹோல் பவரில் எழுதிக்கலாம். y² மைனஸ் 2xy ஒரு dy/dx 2 y இன்டு dy/dx ஹோல் பவர் 5/3. இந்த அடுக்கில் இருக்கக்கூடிய 1/3 கேன்சல் பண்ணி அமைக்கணும். அதை கேன்சல் பண்ணுறதுக்காக 3ன் அடுக்குக்கு இருபுறமும் சமன்பாட்டை உயர்த்தலாம். எனவே y² மைனஸ் 2xy ஒரு dy/dx ஹோல் பவர் 3 வலதுபுற மதிப்பில் 2 பெருக்கல் y இன்டு dy/dx பவர் 5/3ன்னு இருக்கு ஹோல் பவர் 3. இடதுபுற மதிப்பு y² மைனஸ் 2xy ஒரு dy/dx அப்படியே எழுதிட்டு வலதுபுற மதிப்பில் 2 கியூபின் மதிப்பு 8 yன் அடுக்கு 3 முதல் உறுப்பு பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு y dy/dx ஹோல் பவர் 5/3ல் 3ன் அடுக்குக்கு உயர்த்தும் பொழுது 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா y இன்டு dy/dx அதாவது இந்த மதிப்பு 5/3ன்னு இருக்கு. அதனுடைய அடுக்கில் 3 கேன்சல் ஆகும் பொழுது சமன்பாடானது y² மைனஸ் 2xy dy/dx சமம் RHS மதிப்பானது 8 பெருக்கல் y இன்டு dy/dx ஹோல் பவர் 5 என அமையும். எனவே இதுவே இதற்கான தீர்வாக அமையும். தீர்வு ஆகும்.